ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 18வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற எந்த செயலுக்கும் தக்க பலன் உண்டு. நன்மை செய்தால் மேன்மை உண்டு, தீமை செய்தால் தீங்கும் வேதனையும் உண்டு. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் அவருக்கு அவர் செய்த காரியங்களுக்கு தக்க பலனை கொடுத்தாராம். எதன் அடிப்படையிலே கொடுத்தார் என்றால், என் நீதிக்கு தக்கதாக. நம்முடைய நீதி எந்த அளவுக்கு காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். நாம் அநீதி செய்தால், ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டும் என்கிறதற்காக, நம்முடைய சொந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்கிறதற்காக, இல்லாவிட்டால் பிறரிடத்திலே பழி வாங்க வேண்டும் என்பதற்காக ஏமாற்றுதலோ வஞ்சித்தலோ தீங்கு செய்தலோ காணப்பட்டால் அது அநீதியாக கர்த்தருக்கு முன்பாக காணப்படும். தொடர்ந்து சொல்லுகிறார், தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார் என்று. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய கைகள் இருக்கின்றது. நாம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது. நாம் சரியாக செய்தால் பிறருக்கு தீங்கோ வேதனையோ உண்டாகாத அளவுக்கு நேர்மையும் நீதியுமாக நம்முடைய காரியங்களை செய்தால் அதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நமக்கு பலன் கொடுக்கும். ஒருவேளை நாம் செய்த நற்கிரியைகளை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படியே விட்டு போயிருக்கலாம். தேவன் விடமாட்டார். அவர் அதற்கு நன்மையான பலனை நமக்கு கொடுப்பார். ஆகவே நம்முடைய கைகள் எப்போதும் சுத்தமாக காணப்படட்டும். பிலாத்து என்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நியாயம் விசாரிக்கிற போது, இயேசு கிறிஸ்துவின் மேல் வீணாக பழி சுமத்தப்பட்ட போது பிலாத்து அதற்கு உடன்பட விரும்பாமல் தன் கைகளை கழுவினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய கைகள் தேவனுக்கு முன்பாக சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். பணத்துக்காகவோ புகழுக்காகவோ வேறு வெகுமதிக்காகவோ பதவிக்காகவோ அவன் ஆசைப்பட்டு தன்னுடைய கைகளினால் தீமை செய்ய விரும்பவில்லை. கரைபடிந்த கைகள் உள்ளவனாக அவன் தன்னுடைய வேலையை தொடருகிறதற்கு விரும்பவில்லை. நம்முடைய கைகள் எத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்முடைய கைகள் கரைபடியக்கூடாது. சவுலின் கைகள் தாவீதை கொல்லும்படிக்கு தீவிரித்தது. தாவீதின் கைகளோ சவுலை காப்பாற்றும்படிக்கு தீவிரித்தது. முடிவில் நடந்தது என்ன? கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். இந்த கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இது ஆசீர்வாதமான காலை வேளையில நீர் எங்கள் கைகளை கவனித்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு முன்பாக எங்களுடைய கைகள் சுத்தமாய் இருக்குமானால் நீர் எங்களுக்கு அதற்கு தக்கதாக பலன் கொடுக்கிற கர்த்தர் என்பதை எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர். நாங்கள் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் மன உண்மையோடும் சுத்தமான கைகளோடும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கரைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், மேன்மைக்கு தகுதி உள்ளவர்களாக்கும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.